Assalamualaikum viewers, welcome to Treats and Delights. இந்த வீடியோவில் மீன் பாங்கான் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இங்கே நான் ஒரு 5 துண்டு மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 5 துண்டு மீன் எடுத்துருக்கறனால அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி போட்டுக்குங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடைசியாக சீரகத்தூள் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு. அப்படி உங்களுக்கு எலுமிச்சை பழம் இல்லைன்னா நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். மீனோட கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டையும் சேர்ப்பாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மசாலா சாந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா மீன்டையும் நல்லா கோட்டார அளவுக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. மீன் பொரிக்கும் போது மட்டும் நான் சீரகத்தூள் சேர்த்துக்குவேன். ஏன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்குங்க. ரூம் டெம்பரேச்சரில் வெளியே கூட வைக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். நல்லா ஊற வச்சாதான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் மீனில் நல்லா இறங்கும். அப்படி உங்களுக்கு அவ்வளோவா டைம் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மீன் பாங்கான் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை ஈஸியாக பீல் பண்ணுறதுக்காக தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பீல் பண்ணுறதுக்கு வரும். எந்த மீன் ரெசிபிலையும் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். அதனால் நீங்கள் எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பீல் ஆயிடுச்சுன்னு. மொத்தமாக 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு வெங்காயமும் 10 பூண்டும் இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் அதே மாதிரி தான், எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு ஃப்ளேமில் நான் பேன் வச்சுருக்கேன் மீன் பொரிக்கிறதுக்காக. மீன் நல்லா ஊறிடுச்சு. இந்த பேனில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் மீனை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க, போடாட்டியும் பரவாயில்ல. இப்போ ஒவ்வொரு மீனையும் இந்த எண்ணெயில் போட்டுறேன். மீன் பொரிக்கிறதுக்காக மட்டும் நான்ஸ்டிக்கில் பொரிச்சா தான் நல்லது. ஏன்னா மீன் ஈஸியாக அடியில் ஒட்டிக்கும். அதனால் இப்போ இந்த மீனெல்லாம் ரொம்ப பொரியணும்னு தேவையில்லைங்க. ஒரு 70% 80% பொரிஞ்சால் போதும். இப்போ இந்த மீனை பொரித்து எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த மீன் பாங்கான் ரெசிபி நாகூரில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது நாகூர் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற ஊர்கள் காரைக்கால், நாகப்பட்டினத்துலேயும் இது ரொம்ப ஃபேமஸ். பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒரு டிப்பு, மீனை திருப்பி போடும்போது டக்குன்னு திருப்பி போடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் நகர்த்தி பாருங்கள். அப்படி நகர்த்தி பார்த்தா பேனில் ஒட்டாமல் வரும். அந்த டைம் தான் நீங்கள் திருப்ப முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக திருப்ப வருது பாருங்கள். இப்போ ஒவ்வொரு மீனையாக திருப்பி போட்டு பின்னாடியும் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருச்சு. கிரேவி செய்கிறதுக்காக மீனை முருவலாக பொரிக்க தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒன்றுனா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதே பொரிச்ச மீனில் நீங்கள் பிரியாணி கூட செய்யலாம். பிரியாணிக்கு நீங்கள் செஞ்சு வச்சுருந்த மசாலாவில் இந்த பொரிச்ச மீனை போட்டு நீங்கள் பிரியாணி செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மீன் பாங்கான் செய்கிறதுக்காக இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். மீன் பொரிக்க யூஸ் பண்ண எண்ணெயை தான் இங்கே திருப்பி யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணால் தான் கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த பூண்டை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடுறேன். அதோட பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன்.
இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் மீன் பொரிச்ச எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் நல்லா வாசமாக இருக்கும். இங்கே ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பாதியாக வெட்டி இதில் நான் சேர்த்துக்கிறேன். மீன் பாங்கான் ரெசிபிக்கு கண்டிப்பாக தக்காளி சேர்த்துக்குவாங்க. ஆனால் இந்த ரெசிபிக்கு நான் தக்காளி சேர்த்துக்கல. தக்காளி இல்லாமலேயே இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, புளிலாம் சேர்க்குறனால. இப்போது இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நுணுக்கி வச்சுருந்த பெருஞ்சீரகத்தூளை இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கி சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பொடி பண்ணி கூட போடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டனால நான் அதிகமாக மிளகாத்தூள் போடலை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் புளி சேர்க்க போகிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருந்தேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். புளி ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் எலுமிச்சைப்பழ சாறு கூட இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2வது தடவை தண்ணி ஊற்றி கலந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணியும் கலந்து இதில் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஃப்ளேம் ரொம்ப கூடவாக இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு மண் சட்டி இருந்துச்சுன்னா இந்த மீன் பாங்காவை அதில் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சரி பார்த்துக்கலாம். நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மீன் துண்டுங்கள்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். மீன் உடையாமல் பார்த்து அழகாக திருப்பி விடுங்க. இப்போ மசாலாவோட கிரேவி நல்லா மீனில் இறங்குறதுக்காக இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது தயாராகிடுச்சு. இது கொத்தமல்லி இலையோ இல்லை கருவேப்பிலையை வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இதை வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி நெய் சோறு வச்சு சாப்பிடலாம், இல்லை தோசையோடு வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் பாங்கான் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.